ஏகாம்பரம், ஏகாம்பரம், எங்க அவரு? எங்க இருக்காரு? அவரு மேலதான் இருக்காரு. வாவினா, எப்படி அதிகாரமா விசாரிச்சுட்டு போறாளுங்க? அக்காவும் தங்கச்சி வேகமா போறத பார்த்தா யார் குடிய கெடுக்க போதுங்களோ? நான் பாத்துக்கிறேன். சரி, அப்புறம் பேசுறேன். வாங்க மேடம். என்ன ஏகாம்பரம், என்ன விஷயம்? என்னாச்சு? ஏதோ தலைப்போற காரியம்னு சொன்னீங்க. மேடம், மூர்த்திக்கு சொந்தக்காரவங்க யாராவது இருக்காங்களா? என்ன ஏகாம்பரம், என்ன விஷயம்? சொல்லுங்க, இருக்காங்களா இல்லையா? ஆமா, இருக்காங்க. அவருக்கு ஒரு அக்காவும் அக்கா பொண்ணும் இருக்கு. ஆ. அவங்க இப்ப மூர்த்தி கூட பழக்கத்துல தொடர்புல இருக்காங்களா இல்லையா? ஏன் என்னாச்சு? ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க? இருக்காங்களா இல்லையா சொல்லுங்க. அவருக்கு அவங்க அக்கா முறை தான். கல்யாணத்துக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை இல்லாம இருந்தது. ஆனா அவங்க ரீசெண்டா இப்ப இங்க வந்து நானும் அக்காவும் திட்டி அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டோம். என் மக படிப்புக்காவது பிச்சை எடுங்க, வெளியில போங்க. காலேஜ்ல படிக்கிறீங்களாமா? ஆமாமா. எந்த காலேஜ்? நேஷனல் காலேஜ். இவ்வளவு நடந்திருக்கா? ஏகாம்பரம், இதெல்லாம் கேட்டு நீங்க ஏன் ஷாக் ஆகுறீங்க? விஷயம் என்னன்னு இப்ப நான் சொன்னேன்னு வைங்க, நீங்களும் சாக்காவீங்க. கோயில்ல மூர்த்தி அந்த கணேசன் கிட்ட இவங்கள பத்தி தான் பேசிட்டு இருந்தான். என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், அதை எல்லாத்தையும் நான் கேட்டேன். என் அக்காவுக்கோ அக்கா மகளுக்கோ காயத்ரி வினோதினியால ஏதாவது பிரச்சனை அவமானம்னு வந்துச்சு, இது வரைக்கும் என்ன அல்ல கையா பார்த்த அந்த காயத்ரி அதுக்கு மேல எதிரியா பாப்பாங்க. என்ன மேடம் இதெல்லாம்? நீங்க அவங்கள துரத்தி விட்டது, அவமானப்படுத்தினது, இது எதுவுமே அவனுக்கு தெரியாது போல இருக்க. ஆனா அவனுக்கு தெரிஞ்சா உங்க கதை என் கதை எல்லாம் முடிஞ்சுது. அவன் பேசின வேகத்தை பார்த்தா எனக்கே கொஞ்ச நேரத்துல பயம் வந்துருச்சு. ஐயோ அக்கா, நான் பயந்த மாதிரியே. ஏகாம்பரம், ஆமா மேடம், ஏற்கனவே அவன் உளறிதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி நாம மிரட்டி வச்சான். இப்ப புது கதையா அக்காவும் அக்கா பொண்ணு இருக்காங்க. நல்லவன வேஷம் போட்டவன் பாதி உளருவான். இப்ப நீங்க வேற அவங்க அக்காவையும் அக்கா பொண்ணையும் விரட்டி இருக்கீங்க. இது தெரிஞ்சதுன்னா இப்ப வரும்போதுதான் ரோட்ல அந்த சங்கீதாவை நாங்க பார்த்தோம். அப்பதான் உங்க போன் வந்துச்சு. மேடம், அபாயம் நெருங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். அவன் அக்காவையும் பொண்ணையும் பார்த்து நீங்க அவங்கள விரட்டினது தெரிஞ்சுன்னு வைங்க, அவ்வளவுதான். நேரா போலீஸ் ஸ்டேஷன் தான் போவான். இப்போ என்ன செய்யறது? இருங்க, யோசிப்போம். அண்ணே, ஏகாம்பர அண்ணே. அண்ணே, வாங்க 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 உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. அண்ணன் இல்லீங்களா? அவரு மேல ஒரு மீட்டிங்ல இருக்காரு. நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அது தொழில் விஷயமா. தொழிலா? பிசினஸ் பண்றீங்களா? என்ன பிசினஸ் பண்றீங்க? நான் என்ன பண்ண போறேன்? ஏதோ 10-15 பொண்ணுங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓ, சுய உதவி குழுவா? நல்ல விஷயங்க, நல்ல விஷயம். என்ன இவ நல்ல விஷயங்கிறா? உங்களை மாதிரி ஆளுங்க இருக்க போய் தான் பொம்பளைங்களுக்கு பொழப்பு ஓடுது. ஆமாமா, 10-15 பேர் தான் இருக்காங்களா? எனக்கு நிறைய பேரை வச்சு பண்ணணும்னு ஆசைதான். ஆனா எங்க பிரச்சனை வருதே. சரியா சொன்னீங்க. உங்களை மாதிரி ஆளுங்க பொம்பளைங்களை வச்சு தொழில் பண்ணா யாருக்கு தான் பிடிக்கும்? எல்லா ஆம்பளையும் கடுப்பாக தானே செய்வாங்க. இவ என்ன பேசுறானே புரியலையே. இல்ல ஆம்பளைங்க தான் நம்ம கஸ்டமரே. நான் கஸ்டமரை சொல்லல, வீட்டு ஆம்பளைங்க சும்மா இருப்பாங்களா? நான் அத சொன்னேங்க. பொண்டாட்டிங்க சம்பாரிச்சா புருஷங்களுக்கு தான் பிடிக்காதே. நம்ம வேற ஏதோ தொழில் பண்றோம் நினைச்சு இவ பேசுறாளோ? என்ன அண்ணி இப்படி பேசுறாங்க? ஏங்க, எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா? அண்ணி, நீ சும்மா இருடா. உங்க அண்ணன் இப்ப செலவுக்கு காசே குடுக்கறது இல்ல. அண்ணி அது இல்ல, இது எதா இருந்தா என்ன, தொழில் தானே. ஏங்க, எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. என்ன இது? ஒருவேளை இவளும் நல்ல வேலை பாப்பங்க. அதுக்கு இல்லங்க, இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கஸ்டமரை திருப்திப்படுத்தணும். எக்ஸ்பீரியன்ஸ் தானே, கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்தே இருக்கு. கஸ்டமர்ஸ் மனசு கோணாம நடந்துப்பேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அதானே பண்ணேன். என்னது? கல்யாணத்துக்கு முன்னாடி தொழில் பண்ணிருக்கா? அண்ணனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்படி இருக்கா? ச்சே, இது தெரியாம அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டுமே. கொஞ்சம் வயசான மாதிரி இருக்காளே. என்ன அப்படி பாக்குறீங்க? சொல்லுங்க, என்னையும் சேர்த்துக்கோங்க. ஆனா அவருக்கு மட்டும் தெரிய வேணாம். ஏகாம்பரத்துக்கு பொண்டாட்டியா இருந்துகிட்டு இது சைடு பிசினஸா வேற பண்றாளா? சொல்லுங்க, என்னையும் சேர்த்துக்கோங்க. நல்ல வேலை பாப்பேன். சரி, சேர்த்துக்கிறேன்.
ச்சே, இந்த உலகம் போய் உட்காருங்க மேடம், காஃபி போட்டு கொண்டு வரேன். அந்த மூர்த்தி கண்ணில் மட்டும் அவங்க அக்காவும் அக்கா பொண்ணும் படவே கூடாது மேடம். அதுக்கு நாம ஏதாவது செஞ்சே ஆகணும். வாமா அகிலாண்டா. வணக்கண்ணே. வணக்கம் வணக்கம். ஆமா, பிரச்சனை இல்லாம நீ வரமாட்டியே, என்ன பிரச்சனை? பிரச்சனை தானே. உட்காரு உட்காரு. ம். ஆமா, என்ன பிரச்சனை? புதுசா நம்ம ஏரியாவுக்கு வந்திருக்கிற இன்ஸ்பெக்டரால ஒரே தொல்லைண்ணே. தொழில் செய்யவே விட மாட்டேங்கிறான். நீ பேசியிருப்பிய. இல்லண்ணே, முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பார்த்துட்டேன். துட்டு வாங்கிக்க, கண்டுக்காம இருன்னு சொல்லி பார்த்துட்ட, கேட்க மாட்டேங்கிறாப்ல. அப்படியா? ஆ இந்தாங்க, இதுதான் என் வீட்டுக்காரோட அக்கா பொண்ணு, பேரு சங்கீதா. இந்த பொண்ணு தானா? அண்ணே, இங்க கொடுங்க. இவளதானே நான் மிஸ் பண்ணிட்டேன். என்ன சொல்ற? ஆமாண்ணே. இவள எப்படி உங்களுக்கு தெரியும்? இவ சென்னைக்கு வந்தப்ப முதல்ல நான் தான் இவளை தூக்குனேன். கிடைச்சிருந்தா பாம்பே கல்கத்தான்னு இவளை பார்சல் பண்ணி சொலையா 10 லட்சத்துக்கு வித்திருப்பேன். அடிப்பாவி. பாருங்க, பொண்ணு சும்மா லட்டு மாதிரி கச்சிதமான குட்டி. என் வியாபாரம் சும்மா எங்கேயோ போயிருக்கோம். ஐயோ, கடைசியில ஒருத்த வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். அடிப்பாவி, வித்திருப்பேன்னு சொல்றா. அப்ப இவ தொழில் சொன்னது கருமம் பிடிச்சவ. நம்மளையும் அப்படிதான் நினைச்சிருப்பாளா? இருடி மவள, உனக்கு இருக்கு. என்னங்க காஃபிங்க? மேடம், காஃபி சாப்பிடுங்க. இந்தாங்க, எடுத்துங்க. குடு அகிலாண்டா, எடுத்துக்க. இந்தாங்க காஃபி. ஐயோ, இப்படி சுடுதே. ஏய், அறிவு கெட்டவனே, என்ன வேலை பார்க்கற? இல்லங்க பாத்து குடுக்கறதுல? இல்லங்க, கை தவறி தாங்க போடி உள்ள போடி. ஐயோ, பாத்துமா, என்னாச்சு? அண்ணி, பாத்தியாடா, அவ கெட்ட கேட்டுக்கு என்னையும் வேலைக்கு சேர்க்க பாக்குறா. நான் ஏதோ சுய உதவி குழு மாதிரி பொம்பளைங்களை வச்சு வேலை பாக்குறான்னு பார்த்தா தப்பான தொழில் பண்றாடா. அசிங்க பிடிச்சவ. அதான் கொதிக்கிற காஃபிய மேல ஊத்துனேன். அப்படியா அண்ணி? நான் கூட உங்களை தப்பா நினைச்சிட்டேன் அண்ணி. என்னடா சொல்ற? ஆமா அண்ணி, கல்யாணத்துக்கு முன்னாடியே தொழில் பண்ண அண்ணனுக்கு தெரியாம பண்றேன்னு சொன்னதை வச்சு உங்களை கிராக்கின்னு நினைச்சிட்டேன் அண்ணி. வாய கழுடா. நான் அவளை தப்பா நினைச்சா நீ என்ன தப்பா நினைக்கிறியா? என்னை மன்னிச்சிருங்க அண்ணி. சரி விடு, எல்லாம் அந்த கேடு கெட்டவளால வந்தது. சீச்சி, எப்படிப்பட்ட ஆளுங்க கூட எல்லாம் ஏன் புருஷன் பழக்கம் வச்சிருக்காரு பாரு. ஏய், என்னடா இங்க சத்தம்? ஒண்ணு இல்லைங்க. என்ன ஒண்ணு இல்ல, மேல துணி காய போட்டல, மழை வர்ற மாதிரி இருக்கு. போய் ஏறி இத போய் எடுக்கிறேங்க. போடி. போகிறல்ல. இனிமே மூர்த்தி கண்ணில் அவங்க அக்காவும் அக்கா பொண்ணும் சிக்க கூடாது, அதானே? அகிலாண்டம், டீட்டெயில் சொல்றேன். அந்த பொண்ணு சங்கீதாவையும் அவங்க அம்மாவையும் தூக்கிடு. அண்ணே, தூக்கி நீ பண்றத பண்ணிடு, ஒரு பிரச்சனை இல்ல. இதுல வேற எதுவும் பிரச்சனை? நானே சொல்லும்போது என்ன பிரச்சனை? தூக்கிடுறேனே. நீங்க சொல்லு, நான் தூக்காம இருப்பேனா? பாத்துக்கோ, இன்னைக்கே தூக்கணும். அண்ணே, அவ அம்மாவையும் தூக்கணுமா? ஆமா. சரிண்ணே. அந்த இன்ஸ்பெக்டரை மட்டும் நீங்க கொஞ்சம். அந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன், நீ இன்னைக்கே இந்த வேலையை முடி. சரிண்ணே. அண்ணே, ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். சொல்ல அகிலாண்டம், கிட்னி பிசினஸ்லாம் எப்படி போகுது? ஏதோ அப்பப்போ 1-2 போயினுது. சரி, 50 வயசுல ஒரு பார்ட்டி இருக்கு, எப்படி வசதி? அகிலாண்டம், ரெடியாரு, தகவல் சொல்றேன். ஓகே தானே? சந்தோஷம் அகிலாண்டம். நீயே கூப்பிட்டு பிசினஸ் கொடுக்குற, வேண்டான்னு சொல்லுவனா? சரி, நாம வழக்கமா சந்திக்கிற இடத்துக்கு வந்துரு. அங்க வந்து விவரம் சொல்றேன். சரி, ஓகே. அண்ணா, நான் பாத்துக்கிறேண்ணே. கச்சிதமா முடிக்கணும் அகிலாண்டம். முடிச்சிடுறேண்ணே. பொண்ணு எங்க படிக்குதுன்னு சொன்னீங்கன்னா? அதான் அகிலாண்டம், நேஷனல் காலேஜ். இது போதும்ண்ணே, மேற்கொண்டு நான் விசாரிச்சுக்கிறேன். வரேண்ணே.
அக்கா இந்த பொம்பளை ஏதோ தப்பான தொழில்னு பேசுது. இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுன்னா. பயப்படாதீங்க சின்ன மேடம், மூர்த்திக்கு தெரியவே கூடாதுன்னு தானே இத்தனையும் பண்றோம். பாரு வினோ, உன் புருஷன் கிட்ட அக்காவும் பொண்ணுமா சேர்ந்து உண்மையை சொல்லிட்டா நம்ம நிலைமையை யோசிச்சு பாரு. இது வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டதுல வீணா போயிடும். உன் புருஷன் உன் மாமா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவாரு. ஏகாம்பரம் இது சரியா பண்ணிடுவால? பட்டைய கிளப்புவா மேடம். நம்ம பிரச்சனையெல்லாம் முடியறதுக்கு தான் கடவுளா பார்த்து இந்த நேரத்துக்கு இவ்வளவு அனுப்பியிருக்காரு. அதுல இருந்தே தெரியலையா உங்களுக்கு? எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடியணும். நல்லபடியா முடியும். நீங்க கேட்ட ஃபைல் மேடம். சார் என்ன சார் இது? ஒரு ஃபைலை ஒழுங்கா மெயின்டைன் பண்ண மாட்டீங்களா? எந்த இயர் ரிப்போர்ட்ல எதை வச்சிருக்கீங்க? ஃபைல் மேல போச்சுன்னா சிரிப்பாங்க. மேடம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. என்ன சொல்லணும்? இந்த வருஷம் மாவட்ட வருவாய் கணக்கை சப்மிட் பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க போன வருஷம் சப்மிட் பண்ணதை இதோட வச்சிருக்கீங்க. பதில் சொல்லுங்க. மேடம் நான் எல்லாம் சரியா தான் கொடுத்தேன். பிரகாஷ் சார் தான் ஃபைல் பண்ணாரு. பிரகாஷ் சார், நான் கொடுத்த பேப்பர்ல என்ன பண்ணீங்க? சார் நான் அதில் தான் வச்சேன். மேடம் நான் கொடுத்த பேப்பர்ஸ்லாம் இந்த ஃபைல்ல தான் இருக்கு. அவர் தான் மாத்தி வச்சிருக்காரு. இது அவர் பண்ண தப்பு மேடம். நீங்க ஏன் மேல கோவப்படுறீங்க? என்ன பிரகாஷ், வேலையில கவனமா இருக்க மாட்டீங்களா? பாருங்க, உங்களால நான் திட்டு வாங்க வேண்டியதா போயிடுச்சு. நல்ல வேலை பேப்பர்ஸை நீங்க மாத்தி வச்சீங்க. இதே நான் செஞ்சிருந்தா. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? பிரகாஷ், டியூட்டியை கரெக்டா பாருங்க, இல்லனா மெமோ கொடுக்க வேண்டியிருக்கும். ஹலோ, சொல்லுங்க, எந்த ரூட்டு, நம்பர்? நான் இப்பவே கிளம்புறேன். நம்ம சிட்டி லிமிட்குள்ள கார்ல தங்க கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. போரூர்ல இருந்து கட்டாய் போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. உடனே போணும், வாங்க போலாம். மேடம் இந்த மாதிரி கேஸுக்கு சேஃப்டி இல்லாம போனா தப்பாயிடும் மேடம். நான் வரேன் மேடம், போலாம். வாங்க போலாம். போறதுக்கு முன்னாடி மேலிடத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். வாங்க போலாம். என்ன மாதிரி வா அகிலாண்டா, எப்படி இருக்க? எனக்கு என்ன குறைச்சல், நல்லா தான் இருக்கேன். அதான் பார்த்தாலே தெரியுது. சரி, பார்ட்டி ரெடி தானே? பார்ட்டி ரெடி எல்லாமையா ஃபோன் பண்ணுவேன்? இல்ல பெரிய இடமா இருந்தா கொஞ்சம் சிக்கல், அதான். அதெல்லாம் அடிச்சு போட்டா கூட கேட்க நாதி இல்ல. சரி, நீ ஆளுங்களை அனுப்பிச்சிட்டியா? விசாரிக்க போயிருக்கானுங்க, வந்துடுவானுங்க. எத்தனை பேர் அனுப்பியிருக்க? 2 பேரை அனுப்பியிருக்கேன். சரி பாத்துக்கோ, பொண்ணு எனக்கு, அம்மா உனக்கு. சரி அகிலாண்டா, நீ சொன்னது தானே? ஆமா, நான் சொன்னதான்ட்டு கமிஷனை மட்டும் ஏத்து கேளு. அதெல்லாம் இல்ல அகிலாண்டா, இது என்ன புதுசாவ பண்றோம்? வழக்கம் போல 50-50 தானே? அதெல்லாம் கிடையாது. ஆளுங்க விவரத்தை நான் தானே விசாரிச்சேன். உனக்கு என்ன ஓசி தானே? அதனால அந்த பொம்பளையோட கிட்னி அது இதுன்னு வர்றதுல எனக்கு 60%, உனக்கு 40%. சரி சரி. என்ன என்னமோ அழுத்துக்கிற? எல்லாம் நியாயமா தான் கேக்குற. பார்ட்டி நீ தானே சொன்ன? அவனுங்கள வந்துட்டானுங்களே. என்னடா விசாரிச்சியா? அண்ணா நான் பொண்ணை ஃபாலோ பண்ணானே, இவன் அம்மாவை ஃபாலோ பண்ணானே. பொண்ணு பேரு சங்கீதானே? அதேதான். அண்ணா பொண்ணு நேஷனல் காலேஜில் செகண்ட் இயர் படிக்குதுண்ணே. காலேஜுக்கு நடந்தா போகுது, வழியிலே தூக்கிடலானே. அண்ணே அந்த பொண்ணோட அம்மா பேரு லட்சுமிண்ணே. அந்த சுப்பிரமணி கடை இருக்குல்ல, அது பக்கத்துல இருக்கிற சந்துல ஒரு மெஸ்ல வேலை பாக்குதுண்ணே. வெளியே வந்து அமைக்கலானே. அமுக்கி போலீஸ்ல கையும் களவுமா மாட்ட சொல்றியா? என்ன மாதிரி இது? அகிலாண்டா அவனுங்க அப்படிதான், விடு. என்ன மாதிரி நீயும் இப்படி சொல்ற? மேட்ரு பெருசு, சிக்கல கிக்கல இழுத்து விட்டுறாத. பப்ளிக் டிஸ்டர்ப் இல்லாம தூக்கணும். அக்கா மயக்க மருந்து ஸ்ப்ரே அடிச்சா எப்படிக்கா? அடிக்கலாம், ஆனா பப்ளிக் இருக்கும்ல. வீடு பூந்தே தூக்கி இருக்கோம், இதெல்லாம் ஒரு விஷயமா? சரி நீயே சொல்லு. மாரி
நாம தூக்குறதுக்கு பதிலா அவங்களே நம்மள நம்பி வந்து நம்ம வண்டியில ஏறணும். என்ன சொல்ற? ஆமா, அப்பதான் பப்ளிக்கும் கேஷுவலா இருக்கும், எந்த ஒரு டவுட்டும் வராது. அது எப்படிக்கா முடியும்? அவங்களா வந்து எப்படி வண்டியில ஏறுவாங்க? இது தெரியாம தான் நீ என்கிட்ட அல்ல கையா இருக்கியா? அவ ஏறுவா, நான் ஏத்த வைக்கிறேன். அதான் அகிலாண்டம். அகிலாண்டம் மனசு வச்சா அகிலமே கிடுகிடுங்கும். சரி கிளம்புங்க போலாம். கிளம்பு. சரிக்கா. சும்மா சொல்லக்கூடாது சங்கீதா, அசத்திட்ட. பப்ளிக் எல்லாம் உன்னதான் பாக்குது. இதெல்லாம் ஒரு விஷயமா? என்ன சங்கீதா, நீ காலேஜ்க்கு புதுசா வந்திருக்க, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? டிராபிக்க ஒத்தால சமாளிக்கிற, அங்கிருந்து டிராபிக் இன்ஸ்பெக்டரே உன்னை பாராட்டுறாரு, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. நான் எங்க ஊர்ல படிக்கும்போது NCCல ஜாயின் பண்ணிருந்தேன். அங்கதான் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எங்க டீம்ல நீ ஜாயின் பண்ணது ரொம்ப சந்தோஷம்டி. பப்ளிக் டிஸ்டர்ப் இல்லாம தூக்கணும். போய் பார்த்துட்டு வரேன். பாத்துக்கோ. ஓகே. அக்கா, அந்த பொண்ணு வரக்காங்க. சரி, நான் சொன்ன மாதிரி பேசி சரி, கூட்டிட்டு போ. இதுக்கு முன்னாடி உன் காலேஜ்ல படிச்ச உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் எப்படி? எல்லாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அப்பப்ப வெளிய கூட போவோம். அப்படியா? அம்மா ஒரு நிமிஷமா. சங்கீதாங்கிறது நீயாமா? ஆமா சார். இப்பதான் காலேஜ்ல விசாரிச்சுட்டு வரேன். உங்க அம்மா பேர் லட்சுமியா? மெஸ்ல வேலை பாக்குறாங்களா? ஆமா சார். என்ன விஷயம்? பயப்படாதம்மா. உங்க அம்மா மார்க்கெட்ல காய் வாங்கிட்டு வரும்போது ஒரு பைக் இடிச்சு கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? அவங்கள இப்ப ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கோமா. அவங்க தான் விவரம் சொன்னாங்க. நீங்க எதுவும் பதட்டப்படாதீங்க. இன்ஸ்பெக்டர் தான் உங்களை கூட்டு வர சொன்னாருமா. ஐயோ, அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லம்மா. ஏய் நீ போடி, மேடத்துக்கிட்ட நாங்க சொல்லிக்கிறோம். ஆமா போலாம் வா. சரி, எங்க அம்மா நல்லா இருக்காங்கல்ல? அதெல்லாம் ஒண்ணும் பயப்படுற மாதிரி இல்லம்மா. இன்ஸ்பெக்டர் தான் உன்னை கூட்டு வர சொன்னாரு. சீக்கிரம் வாமா, வா ஏறுமா. நீ எப்படி இங்க? அப்படித்தான். அம்மாக்கு ஆக்சிடென்ட்னு போலீஸ். ஏய், என்ன பண்ற? ஏய். என் கையில இருந்தா நீ தப்பிக்க பாக்குற? மாட்னடி. ஏய், வண்டி எடுடா. இந்தாங்க. இன்னைக்கு சாம்பார் ரொம்ப சூப்பரா அப்படியா? நன்றிங்க. இன்னைக்கு சாம்பார் வச்சது யாருமா? முதலாளி நான் தாங்க. ஏன் ஏதாவது ஒண்ணு பிரச்சனை? இல்ல, சாப்பிட்டவங்க எல்லாரும் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. வேற ஒண்ணும் இல்லம்மா. சம்பூர்ணமா, நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க தான் வேலைக்கு கூட்டு வந்திருக்கீங்க. இதே மாதிரி சாம்பார் வச்சீங்கன்னா மெஸ் நல்லா போகுமா. இனிமே சாம்பார் நீங்களே வைங்க. சரிங்க. சரியா? போய் வேலையை பாருங்க, போங்க. வாங்க சார். இங்க லட்சுமி அம்மான்னு ஒருத்தவங்க வேலை செய்றாங்களா? ஆமா. அவங்களுக்கு என்ன? பொண்ணு கூட நேஷனல் காலேஜ்ல படிக்குது. ஆமா. எதுவும் பிரச்சனையா? ஆமா சார். அவங்க காலேஜ் சார்பா சில NCC ஸ்டூடண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க. டிராபிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது வேகமா வந்த ஒரு வண்டி அந்த பொண்ணு அடிச்சுட்டு நிக்காம போயிட்டா. ஐயோ, லட்சுமி அம்மா, லட்சுமி அம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா. ஏதோ உங்க பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம்மா. இவங்க ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டாங்க. பதறாதீங்கம்மா, பயப்பட ஒண்ணும் இல்ல. ஐயோ, இன்னைக்கு காலையில தானே சொல்லிட்டு போனா. அம்மா, இன்னைக்கு காலேஜ்ல NCC மூலமா பப்ளிக்கு டிராபிக்ல உதவி பண்ண போறோம்னு சந்தோஷமா சொல்லிட்டு போனாலே, அதுக்குள்ள வந்து நீங்க என்னென்னமோ சொல்றீங்களே. அங்கதான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. வேகமா வந்த வண்டி ஒண்ணு இடிச்சிருச்சு. ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டோம். நீங்க கூட வந்தீங்கன்னா. ஐயோ, கடவுளே, நான் இப்ப என்ன செய்வேன்? முதல்ல கிளம்பி வாங்கம்மா. ஏன் பொண்ணுக்கு இப்படி ஆகணும்? பொண்ணு நடந்திருக்காதம்மா. நீங்க போய் என்னன்னு பாருங்க. ஐயா, பொண்ணு உயிருக்கு எதுவும் இல்லைங்கம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அடிதான் கொஞ்சம் பலமா பட்டிருக்கு. ஐயோ, ஏன் பொண்ணுக்கா இப்படி ஒரு கதை அழாதீங்கம்மா. பயப்படாதீங்க. சங்கீதாக்கு ஒண்ணா இருக்காது. போங்க. முதல்ல கிளம்புங்க. வாங்கிங்க. ஒண்ணா இருக்காது. ஒண்ணா ஆகாது. நீங்க பதட்டப்படாதீங்க. போனதும் ஃபோன் பண்ணுங்க. சீக்கிரம் போங்க. என் பொண்ணு உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையே. யாரா நீங்க?